வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வச்சிருப்பவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய விதிகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 கணக்குகள் வச்சிருப்பதால் அபராதம் ஏதேனும் கொடுக்க வேண்டுமா, எந்த அக்கௌண்ட்டுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் மற்றும் எந்த கணக்கை உடனடியாக க்ளோஸ் பண்ண வேண்டும் என்பது பற்றிய புதிய விதிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தற்போது இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் வங்கி கணக்கு அப்படிங்கிறது முதன்மையான ஒன்றாக இருக்கிறது. அரசின் சலுகைகளை எல்லாம் பெறுவதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் ஆன்லைனில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவும் வங்கி கணக்கு அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அங்கே சம்பள கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சேலரி அக்கௌண்ட்டை தனியாக வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய கணக்குகளை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 சேமிப்பு கணக்குகளையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை RBI சொல்லியிருக்காங்க. சிலர் அதை விட அதிகமான வங்கி கணக்குகளையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இந்தியாவில் வங்கி கணக்குகள் திறப்பதற்கு ரிசர்வ் வங்கி எந்த ஒரு வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை. எனவே ஒருவர் எத்தனை வங்கி கணக்குகளை வேண்டுமானாலும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இது போல நிறைய வங்கி கணக்குகள் வச்சிருக்கிறதுனால ஒரு சில அக்கௌண்ட்டில் எந்தவித டிரான்சாக்ஷனும் செய்யாமல் சாதாரணமாக விட்டுருவோம். அந்த மாதிரி நீண்ட காலத்திற்கு உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் உபயோகிக்காமல் இருந்தால் வங்கி உங்களுடைய கணக்கை மூடிவிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே உங்களுடைய எல்லா கணக்கையும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் அதை நீங்கள் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து வங்கிகளும் சம்பள கணக்கை தவிர சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருக்க வேண்டும், அதாவது மினிமம் பேலன்ஸை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வங்கிகள் பார்த்தீங்கன்னா இருப்பு தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டணமாக எடுக்கப்படும். இந்த கட்டண பிடித்தம் செய்த பிறகு குறைந்தபட்ச பேலன்ஸை நீங்கள் பராமரிக்கவில்லை என்றால் உங்களுடைய வங்கி கணக்கு மைனஸில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குறைந்தபட்ச இருப்பு பற்றி கவனமாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கை சிறந்த முறையில் நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை நிர்வகிக்கும் போது அதற்கான குறைந்தபட்ச பணம், வங்கியிலிருந்து பெறும் மெசேஜ் சேவைக்கான கட்டணம், டெபிட் கார்டு கட்டணம் போன்றவற்றை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தேவையான கணக்குகளை மட்டும் வைத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கிறத RBI ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பல வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் நபர்கள் அதில் ஒன்றை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. மற்ற வங்கி கணக்குகள் நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அவை செயலிழந்து போகும். இந்த மாதிரியான வங்கி கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர நினைத்தால் அதற்கென தனியாக அபராதம் செலுத்திய பிறகுதான் அந்த கணக்கு செயல்பட தொடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனை தவிர்க்க அனைத்து வங்கி கணக்குகளையும் அடிக்கடி சீரான இடைவெளியில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது பணம் போடுறதோ இல்லை பணம் எடுக்கிறதோ நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் பல வங்கி கணக்குகளை வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்தந்த வங்கியில் ஒரே ஆதார் எண் பதிவு செய்யப்படும். ஒருவர் 2 வங்கி கணக்குகளை வைத்திருப்பது எளிதானதாக இருந்தாலும் அதில் பல நடைமுறை சிக்கல்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு வங்கியில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதற்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பரிமாற்றத்தின் போது தற்போது பல்வேறு மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன. ஒன்றிற்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருப்பது இது போன்ற மோசடிகளில் எளிதாக சிக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் பொழுது ATM கார்டுகளும் 2ஆக இருக்கும். ATM கார்டு பயன்பாட்டிலும் மறைமுகமான கட்டணங்கள் எல்லாம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, பல வங்கி கணக்குகள் வச்சிருக்கும் பொழுது அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ATM இதெல்லாமே பயன்படுத்திட்டு வருவோம். இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ATM உடைய பின் மற்றும் அதற்கான பாஸ்வேர்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். அதையெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ATM கார்டுலேயே பின்னாடி அவங்களுடைய பின்
பின் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இது மாதிரி எழுதி வைக்கிறதன் காரணமாக அந்த ஏடிஎம் கார்டுகள் மற்றொருவரின் கையில் கிடைச்சது அப்படின்னா அதை தவறுதலாக பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை திருடுவதற்கும், நீங்கள் உங்களுடைய மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டை ஏதாவது நோட்லேயோ அல்லது டைரியிலையோ எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடி பாஸ்வேர்டுகளை திருடி அதன் மூலமாக ஆன்லைன் மோசடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு கணக்குகளை எல்லாம் நீங்க வச்சிருக்கும் பொழுது தரவுகளை சேமிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும். அதனால் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத மற்றும் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.